என் பேர் வந்து ஆலியா. நான் வந்து எம்ஏ ரூரல் டெவலப்மெண்ட் படிச்சுட்டு இருக்கேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். அப்புறம் வந்து எங்கள் ஊர் வந்து சண்முக நகர்ன்ற கிராமத்தில் வந்து இங்கே தான் இருந்துட்டு இருக்கேன் நான். இங்கே எப்படின்னா வந்து ஃபுல்லாகவே வந்து இருளர் மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க வந்து படிக்கிறது, அப்புறம் வெளில போய் மக்கள் கிட்ட பேசுறது, அப்புறம் எந்த ஒரு ஊருக்கு அவங்க போனதில்லை, ஃபுல்லாகவே அவங்க இங்கே மட்டும்தான் இந்த மீன்பிடி தொழில் தான் செஞ்சுட்டு. இதுக்கு முன்னாடி வந்து கடலூரில் இருக்கிற சென்ட் ஜோசப் காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துருந்தாங்க. மரங்கள் நடுறதை பற்றி அவங்க நிறைய சொல்லி மக்கள் அவங்க கூடவே ஜாயின் பண்ணி நிறைய மக்கள்லாம் கூப்பிட்டு போய் அவங்களே மரம் நடுறது 200க்கு மேலே வந்து மரங்கள்லாம் நட்டுருப்பாங்க. அப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ்லேருந்து வந்து எங்களுக்கு அவேர்னஸ்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஊரில் சண்முக நகரில் வந்து வெறும் ஒரு 20 பேர், ஒரு 22 பேர் தான் ஸ்கூலே போயிருப்போம். ஆனால் அவங்க வந்து இப்போ அவேர்னஸ் கொடுத்து எவ்வளோ பெரிய இது ஒரு விஷயம்னா 67 பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 4 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சு முடிச்சுட்டு ஒருத்தவங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒருத்தவங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டு இருக்காங்க. அவங்க 4 பேர் எம்ஏ படிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இப்போ வேலைக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் வந்து 67 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே அந்த சென்ட் ஜோசப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் காரணம். அவ்வளோ அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு உமன் வந்து வெளில போய் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து பயந்துட்டு இருந்தது. எங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரம் எங்களை வந்து இது பண்ணி விட்டது சென்ட் ஜோசப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். என் பேர் மோனிஷா. சந்தோஷ் சோப் வந்து காலேஜ் வந்துருக்காங்க அந்த அக்கா அதனால் வந்து இன்னும் சொன்னாங்க, இன்னும் படிங்கம்மா அப்படி சொன்னாங்க. அவங்க சொன்னது தான் வந்து படித்தேன். கடலூர் வந்து படிச்சுட்டு இருக்கேன் நர்சிங் கோச். இங்கே வந்து மீட்டிங் மாரி போட்டாங்க, காலேஜ் மூலிமா வந்து மீட்டிங் போட்டாங்க. என் பிள்ளைங்க இவங்கள மாரி என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், 4 பேர் கெட்ட பேர் வாங்க, நானும் கூலி வேலைக்கு பண்ணேன், என் பிள்ளைங்க கூலி வேலைக்கு போகக்கூடாது. அவங்க சொன்னது வச்சு என் பசங்களை அடித்து நிமித்தி இப்போ வந்து ஒழுங்காக நர்சிங் காலேஜுக்கு கடலூரில் சேர்த்து வச்சு ஒழுங்காக படிச்சுட்டு இருக்கிறாங்க. என் பேர் கேசுவன். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இது எங்கள் ஊர் வந்து சண்முக நகர். இப்போ வந்து சென்ட் ஜோசப் காலேஜ்லேருந்து இங்கே வந்து எஜுகேஷன் பற்றி நல்லா ஆக்டிவிட்டி, நல்லா மோட்டிவேஷன்லாம் கொடுத்தாங்க. அது முன்னாடி வந்து நான் படிக்காமல் ரொம்ப இதுவாக இருந்தேன். இப்போ வந்து எஜுகேஷன் பற்றி மோட்டிவேட் பண்ணதால எனக்கு படிக்கணும்னு ஆர்வம் வந்து நான் ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆகி இப்போ கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் படிக்கிறேன். இங்கே சென்ட் ஜோசப் காலேஜில் வந்து எங்களுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் பண்ணி எங்கள் எல்லா படிப்பையும் எங்களோட எல்லா வாழ்வாதாரத்தையும் முன்னேற்றி வச்சதுக்கு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த மரம்லாம் வந்து செஞ்சு ஸ்டூடெண்ட் வந்து எடுத்து மரம் எல்லாம் சண்முக நகரில் ஒரு 200 மரத்துக்கிட்ட வச்சிருக்காங்க. அது இப்போ ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. எல்லாரும் இப்போ நிழலுக்காக இப்போ அந்த மரத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. மரத்துக்கு வசந்தி, நம் நகராட்சி நடுநிலைப்பள்ளி முள்ளிகிராம்பட்டில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். சென்ட் ஜோசப் காலேஜ் இந்த பள்ளியை வந்து அவங்க என்னன்னாக்கா அடாப்ட் பண்ண மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இங்கே வந்து ரொம்பவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படியே வசிக்கிற ஒரு ஏரியா இது வந்து என்னக்கா அதிகமாக ஆதி திராவிடம் மாறுறது. கிராமத்து மக்கள்னால் நமக்கு தெரியும், அந்த சுகாதாரத்தை பற்றி அவ்வளோவா அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஆனால் இந்த காலேஜ் பிள்ளைங்க வந்து அவங்களுடைய இதெல்லாம் சுத்தத்தை பற்றியும் சுகாதாரமாக எப்படி இருக்கணும், ஏன்னா அவங்க அவ்வளோவா டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்தாக்கா வெளியில் தான் போய் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸ் கொடுத்தாங்க. சுத்தமாக எப்படி இருக்கலாம், பசங்களுக்கும் அது மாதிரி சொன்னாங்க. டெய்லி குளிக்கணும், அப்புறம் ப்ரஷ் பண்ணுறது எப்படி, அப்புறம் நகைலாம் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோக்ராம் வச்சு அது வந்து லைவாக செஞ்சும் காட்டினாங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடச்சிது. அது மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் ஒரு அவேர்னஸ் கிடச்சிது. அப்புறம் அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அவங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ள நிறைய காரியங்கள் அவங்க இது பண்ணாங்க. அது மாதிரி இந்த ஊர் மக்களுக்கு அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு வீட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு.